ஹலோ ஃபுட் சட்னி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பிளெயின் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு 2 வெங்காயம், கருவேப்பிலை சிறிதளவு, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறமா 2 பச்சை மிளகாய், ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கப். இப்போ குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதுல தாளிக்க வச்சிருக்க பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமா ஜாதிக்காவை திருவி வச்சுக்கலாம். இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்க 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு அப்புறமா பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட அப்புறமா இப்போ இதுல கொஞ்சமா புதினா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க 1 கப் அரிசியை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. அரிசியை போட்டு தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இருந்தா அதையும் சேர்த்து பிரஷர் குக்கரை மூடி வச்சிருங்க. இப்போ குக்கரை மூடி 1 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. அவ்வளவுதாங்க, யம்மியான குஸ்கா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுட் சட்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.